சுட சுட சாதம், நெய், மிளகு குழம்பு, அட்டகாசமான காம்பினேஷன். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கடாய் சூடு பண்ணோடனே 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அப்புறமா மிளகு, துவரம்பருப்பு, வெந்தயம் போட்டு லேசாக செவக்க வறுப்பட்ட உடனே பெருங்காய கட்டி, மிளகா, தனியா, தேங்காய், அதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலை போட்டுட்டு நல்ல ஒரு பரட்டி எடுத்துட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா திருப்பி அதே கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கப்பு நல்லெண்ணெய் விட்டு சூடான உடனே கடுகு போட்டு நல்லா வெடித்த உடனே சுண்டைக்காயை போட்டு செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்த உடனே கருவேப்பிலையை போட்டுட்டு புளிக்கரைசலை விடணும். புளிக்கரைசலை விட்ட உடனே உப்பு, மஞ்சப்பொடி, வெல்லம் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே அரைச்ச பேஸ்ட்டை போட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை விட்டு மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அது நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்த உடனே மிளகு குழம்பு தயார்.